இந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை இதுபோல உச்சரித்தால் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்த நாளே அது நிறைவேறும். அப்படி நாம் சொல்ல வேண்டிய அல்லது காதால் கேட்க வேண்டிய ஆஞ்சநேயரின் ஸ்தோத்திரமும் அதை எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதையும் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். உச்சக்கட்ட பலன் கிடைக்க ஒரு முறை கேளுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ராமாயணம் வாசிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் நேரடியாக வந்து கூப்பிய கரங்களுடன் தழுதழுத்த குரலோடும் கண்ணில் கண்ணீரோடும் அந்த ராமநாமத்தையும் ராமாயணத்தையும் ரசிப்பார் என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை. அப்படியாக நாம் அனுமனின் ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும் என்றால் முதலில் ராமபிரானின் நாமத்தை சொல்ல வேண்டும். ராம 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 என்று 18 முறை நீங்கள் ராமநாமத்தை சொல்லிய பிற்பாடு இந்த ஆஞ்சநேயரின் ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள். ஓம் நமாமி தூதம் ராமஸ்ய சுகதம் ச சுரத்ருமம் பீனவிருத்த மகாபாஹும் சர்வசத்ரு நிபர்ஹணம் நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி விபூஷிதம் சர்வதாபீஷ்டதாதாரம் சதாம் வைத்ருடமாஹவே வாசினம் சக்ரதீர்த்தஸ்ய தக்ஷிணஸ்தகிரௌ சதா துங்காம்போதிதரங்கஸ்ய வாதேன பரிசோபிதே நானாதேசாக்கதைः சத்பிः சேவ்யமானம் நృபோத்தமைः धूपदीपादिनैवेद्यैः पञ्चकाद्यैश्च शक्तितः भजामि श्रीहनुमन्तं हेमकान्तिसमप्रभं व्यासतीर्थयतीन्द्रेण पूजितं प्रणितानतः त्रिवारं यः पठेन्नित्यं स्तोत्रं भक्त्या द्विजोत्तमः वाञ्छितं लभतेऽभीष्टं षण्मासाभ्यन्तरे खलु पुत्रार्थी लभते पुत्रं यशोर्थी लभते यशः विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं सर्वथा मास्तु संदेहो हरिः साक्षी जगत्पतिः यः करोत्यत्र संदेहं स याति निरयं ध्रुवं वज्रदेहममरं विशारथं भक्तवत्सलवरं द्विजोत्तमं रामपादनिरतं कपिप्रियं रामदूतममरं सदा भजे ज्ञानमुद्रितकरानिलात्मजं राक्षसेश्वरपुरी विभावसूं मर्त्यकल्पलतिकं शिवप्रदं रामदूतममरं सदा भजे जानकीमुखविकासकारणं सर्वदुःखभयहारिणं प्रभुं व्यक्तरूपममलं धराधरं रामदूतममरं सदा भजे विश्वसेव्यममरेन्द्रवन्दितं फल्गुणप्रियसुरं जनेश्वरं पूर्णसत्त्वमखिलं धरापतिं रामदूतममरं सदा भजे आञ्जनेयमकमर्षणं वरं लोकमङ्गलतमेकमीश्वरं दुष्टमानुषभयङ्करं हरं रामदूतममरं सदा भजे सत्यवादिनमुरं च केशरं स्वप्रकाशसकलार्थमादिचं योगगम्यबहुरूपधारिणं रामदूतममरं सदा भजे ब्रह्मचारिणमदीव शोभनं कर्मसाक्षिणमनामयं मुदा पुण्यपूरितनिदान्तविग्रहं रामदूतममरं सदा भजे भानुदीप्तिनिपकोटिभास्वरं वेदतत्त्वविदमात्मरूपिणं पूषरं कपिवरं गुणाकरं ராமதூதமமரம் சதா பஜே. ஆஞ்சநேயர் என்றாலே
காரிய வெற்றியை தரக்கூடியவர். இந்த ஆஞ்சநேயரின் ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பக்தியோடு சொன்னாலோ கேட்டாலோ நீங்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது ஒரே நாளில் நடந்துவிடும். ஆஞ்சநேயரின் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உங்கள் மனதில் இனம் புரியாத ஒரு தைரியம் வந்துவிடும். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறந்துவிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயரோட ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.